Come on, come on. இங்க வராம என்ன பண்ணிட்டு இருக்கா? பாலி, சீக்கிரம் வா. ஹாய் ஆண்டி. பாலி. ஓ நோ. உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, என் கால அடிபட்டிருக்கு. ஐ எம் சாரி பால், இது ஒரு விபத்து. கொஞ்சம் வழி விடுங்க. சாரி. ஹேய், நீதான் டோபியா? ஓ, ரொம்ப அடிபட்டுடுச்சா? நடக்க முடியுமா? முடியும். வா போலாம். வெரி குட். சரி சரி, எல்லாரும் இங்க இருந்து போங்க. உனக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? பால், உன்னோட பேக். நான் வேணும்னே பண்ணல. சரி போ. நான் உன்னை இந்த ஸ்கூல்ல கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. கொஞ்சம் பேசுறதை நிறுத்துங்க. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா அங்க இருக்கிற ஸ்கூல்ல நீ இன்னும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நல்ல ஸ்கூல். முக்கியமா அங்க பாய்ஸே கிடையாது. ஆனா அது ஒரு போர்டிங் ஸ்கூல் ஆச்சே. தாத்தாவை தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க போக முடியும்? இல்லம்மா, தாத்தாவால கண்டிப்பா தனியா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இல்ல இல்ல, நாங்க வரல. அதையும் பார்க்கலாம். ஹாய் தாத்தா. ஹாய் பவுலின். தாத்தா, குதிரை எப்படி இருக்கு? அவ நல்லா இருக்கா. இன்னைக்கு ராத்திரியே டெலிவரி ஆயிடும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கே? இதை கொடு பவுலின். ஹலோ டாட். ஹாய் சுசி. ஹலோ ஷாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிக்க கூட நேரம் இல்லை, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு வர ட்ரை பண்றேன். நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு அப்புறமா நான் கால் பண்றேன், ஓகேவா? ஏதாவதுனா எனக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, ஓகே? ஓகே, தேங்க்ஸ் சாம். முட்டியில் என்ன அடிபட்டு இருக்கு? அது ஒன்றும் இல்லை தாத்தா, படியில் தடிக்க விழுந்துட்டேன். வா, உள்ள போய் மருந்து போடலாம். நான் இந்த ஸ்கூலை விட்டு போக போகிறேன். நான் உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன, தூங்கிட்டியா? ஐயோ, ஹே, உனக்கு என்னாச்சு? எழுந்துரு. இது வெறும் இடிதான். எழுந்துரு ப்ளீஸ். பயப்படாம எழுந்துரு. இதுக்கு என்னாச்சு? தாத்தா, 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 தாத்தா. பவுலின், என்னாச்சு? நம்ம குதிரைக்கு. ஹலோ, அப்படியா? நான் உடனே அங்கே வரேன். பால் என்ன கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க, நான் அங்கே வரேன்.
என்னை மன்னிச்சிடு பாலின். பெல் செத்துட்டு இருக்கு. அதை காப்பாற்றணும்னா அதுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். பண்ணித்தான் ஆகணும். பெல்லுக்கு வயசாயிடுச்சு. அவளால் இந்த வலியை தாங்க முடியாது. இதை பண்ணலைன்னா அவள் உயிர் பிழைக்கிறது கஷ்டம். நோ. எப்படியாவது பெல்லை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒன்றும் ஆகாது. வாமா. குதிரை எங்க சொர்க்கத்துக்கு போகுமா? கண்டிப்பா பவுலே. குதிரைகளுக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கு. அது ரொம்ப பசுமையாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். அந்த இடத்துக்கு நாம போகவே முடியாது. அங்க ஒரு வெள்ளை யூனிகார்ன் உச்சியில நின்னுக்கிட்டு எல்லா குதிரைகளையும் அது பாதுகாக்கும். நம்ம குதிரை அங்க போகுமா? கண்டிப்பாம்மா. அங்க நம்ம குதிரையை நல்லா பார்த்துப்பாங்களா? எஸ். ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த கடவுள் என் குதிரையை கண்டிப்பா காப்பாத்துவார்னு நான் நம்பினேன். ஆனா அந்த கடவுள் என் குதிரையை காப்பாத்தவே இல்லை தாத்தா. என்ன தாத்தா அது? Oh my God. பெல் இறந்துடுச்சு. என்னை மன்னிச்சிட்டு பா. இல்ல. என்னாச்சு சாம்? என்னால நம்ப முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க பாரு பால். பிரயோஜனமே இல்லை. நீ இப்ப வந்து பிரயோஜனமே இல்லை. என் குதிரையை நீ சாக விட்டுட்ட. பவுலின், எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்க. பெல் இப்போ நம்ம கூட இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவ இடத்துல இன்னொரு ஜீவன் இருக்கு. இது அந்த குட்டியோட தப்பு இல்லம்மா. அது தன்னோட தாயை இழந்திருக்கு. எனக்கு தெரியும். Come on. ஐ எம் சாரி. உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். என்ன தாத்தா ஒரே மாயமா இருக்கு. மேஜிக் பார்த்த மாதிரியே இருக்குல்ல.
பாஸ் 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 நாங்க இத்தனை நாளா பொறுத்தாச்சு, இன்னும் முடியாது. என்ன எதுக்காக நம்ப மாட்டேங்கிறீங்க? பாஸ் என்ன நம்புறதுக்கு நீங்க தயாராவே இல்ல. பாஸ் என்கிட்ட உங்களை தவிர வேற யாருமே இல்ல. எல்லாரும் முன்னாடி நானே போய் நிக்கிறேன். பாஸ் போதுமா? பாஸ் என்ன பாஸ் பாஸ் என்ன ஆச்சு சொல்லு. இங்க பாருங்க, இங்க பாருங்க பாஸ். இது உண்மை. அது உயிரோட இருக்கு. அது ஒரு யூனிகார்ன். என்னால இதை நம்பவே முடியல. நீ உண்மையிலே கில்லாடிதான். நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு. ஓ அப்படியா? நான் இது பல தடவை கேட்டிருக்கேன். நீ அவசரப்பட்டு எதுவும் பேசாத, எல்லாத்தையும் தெளிவா கேளு, அப்புறம் பேசு. சும்மா தொணத்தொணன்னு பேசாம விஷயத்தை சொல்லுங்க. சரி சரி, விஷயம் என்னன்னா, இத நல்லா பாருங்க. இது உண்மையிலே நம்மகிட்ட இருந்தா இத பாக்குற ஆர்வத்துல எத்தனை பேர் இங்க வருவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே எந்த விதமான கவலையும் கிடையாது. நாம எல்லாரும் சீக்கிரமா பெரிய பணக்காரனாயிடுவோம். இதுதான் அந்த இடம், உனக்கு நல்லா தெரியுமா? இதுவா தான் இருக்கணும். எப்படி அவங்க நம்மளை பார்க்க விட மாட்டாங்க. என்ன பெரிய அதிசயம் சொல்றாங்க. அந்த அதிசயம் என்னன்னு தான் பாத்துருவோம். சொல்றதை கேளுங்க. பின்னாடி போங்க, போங்க, பின்னாடி போங்க. ஏப்பா தள்ளி விடுற? போங்க, சொல்றதை கேளுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் போங்க. இருக்காங்க, எதுக்காக தள்ளி விடுற? இங்கே நில்லுங்க. முன்னாடி தள்ளிட்டு வராதீங்க. நாம உள்ள போக வேற வழியை தான் பார்க்கணும். வா. இங்க இங்க என்ன நடக்குது? இந்த பேப்பரை பாரு. யார் இவங்க எல்லாம்? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சொல்றேன், முதல்ல உள்ளவா. எங்கேயும் காணுமே. பார்த்து பார்த்து மேல இருந்து பார்க்கலாம். தெரியல, இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. உள்ள போய் பாரு. மம்மி, பார்க்க விசித்திரமா இருக்கா? சரி வா, அவன் என்ன பண்றான் நம்ம போய் பார்க்கலாம் வா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே பாஸ்? அது எங்கேயாவது பாத்தியா? இல்ல, வாங்க போய் தேடி பார்க்கலாம். மம்மி, என்னையே பயமுறுத்திட்ட. சத்தியமா இதெல்லாம் உண்மைதான். அப்பா இது சாத்தியமே இல்ல. யூனிகார்ன் இப்ப இந்த உலகத்திலேயே இல்ல. அந்த குட்டி வேற ஏதாவது இனமா இருக்கலாம். நம்ம பவுலின் கால்ல இருந்த அடி என் கண்ணு முன்னாடி மறைஞ்சு போச்சு. ஏன் இப்படி கூட இருக்கலாம்.
அவளுக்கு ரொம்ப அடிபடாததுனால சீக்கிரமா குணமா இருக்கலாம். வா பால். ஆன்ட்டி, நம்ம குதிரை நம்மளை விட்டு போயிடுச்சு. கவலைப்படாதடா, ரொம்ப வயசாயிடுச்சுல்ல, அதான். முதல்ல இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஏதாவது வழி பண்ணணும். அப்போ நாங்க சொல்றதெல்லாம் நீ நம்பல. தேவையில்லாம குழந்தைகிட்ட எதுக்காக பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? தாத்தா சொல்றது ஒன்றும் பொய் இல்லை. எங்களுக்கு ஒரு புது யூனிகார்ன் கிடைச்சிருக்கு. என் காயத்தை குணப்படுத்தியிருக்கு. போலி, நீ சொல்ற இந்த முட்டாள்தனமான கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. இதெல்லாம் ஒன்றும் கதை இல்லை, உண்மைதான். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குதிரையை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். என்னோட இந்த திட்டம் பலிக்கலைனாலும் வேற ஏதாவது பிளான் போட்டாவது அதை கொண்டு வரணும். நீங்க திருட போறீங்களா? அது தப்பு இல்லையா? சில காரணங்களுக்காக திருடுறது தப்பில்லை. முதல்ல இங்க இருக்கிறது உண்மையான யுனிக்கானான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் உண்மையானதா இருந்தா நம்மள வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். அம்மா அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படலை, புரிஞ்சுதா? வாயை முடிக்கிட்டு என் கூட வா. கேள்விப்பட்டது உண்மைதான். இது எவ்வளவு அழகா இருக்கு. நாம உண்மையிலே பெரிய பணக்காரனாக போறோம். வாவ், அங்க பாரு, எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. அதோட கொம்ப பாரு. ஆமா, ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு. ஆனா நம்ம இந்த குதிரை எப்படி எடுத்துட்டு போக போறோம்? கொஞ்சம் இரு. எனக்கு அதோட கொம்பு மட்டும் தான் வேணும். என்னாச்சு? இங்க ஏதோ சத்தம் கேக்குது. எனக்கு எதுவும் கேட்கல. சரி ஹென்றி, இப்போ நீங்க அந்த குதிரையோட கொம்பை எப்படி எடுக்க போறீங்க? எப்படின்னு பாரு. அந்த குதிரையை நான் வசியப்படுத்த போறேன். வசியப்படுத்த போறீங்களா? ஆமா, நான் வசியப்படுத்த போறேன். இரு ஒரு நிமிஷம். என்ன? சரி 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 சரி, மந்திரம் தப்பா போச்சு. வெயிட் வெயிட், என்கிட்ட ஒரு மந்திர கல் இருக்கு. இதோ இருக்கு, நல்லா பாரு, நல்லா ஒத்து பாரு. இந்த மந்திர கல்லை நல்லா ஒத்து பாரு. நீ நல்லா ஒத்து பார்த்துக்கிட்டே இரு. நீ ரொம்ப டயர்டா இருக்க, உனக்கு தூக்கம் வருது, டயர்ட் ஆயிட்ட, தூங்கு. தூங்கு. தூக்கம் உன் கண்ணை சுருகுது. நீ இப்ப தூங்க போற. என்ன தள்ளாம நில்லு. கண்ணை சுருகிடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு. வருது வருது வருது. அசிஸ்டன்ட்டையே வசியப்படுத்திட்டான். வந்துடுச்சு. தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கு. இங்க என்ன நடக்குது? நீ எங்க ஓடுற? நில்லு. எங்க பாரு, எப்படி இருக்கு பாரு. அழகா இருக்குல்ல? என்னமா இருக்குல்ல அது? வா, சீக்கிரம் வா. எப்படி ஓடுது பாரு. சீக்கிரம் வா, சீக்கிரம். பின்னாடி போங்க, யாரும் கிட்ட வரக்கூடாது. பின்னாடி போங்க, சொன்னா கேளுங்க. போய்
சொல்றத கேளுங்க அப்படி வாங்க இங்கதான் போகுது கேக்குறாங்களா இப்படி வா எழுந்துரு இப்படி பாரு இங்க பாரு நம்ம சொல்றத யார் கேக்குறா இப்படி வா அடி போ அது போகும் இந்த பக்கம் போச்சு இப்படி வா எழுந்துருமா எழுந்துரு இங்க பாரு குதிரை பாரு எப்படி வா அங்க பாரு அங்க போச்சு இது எனக்கு ஓய் வா கமான் சீக்கிரம் வா ஏய் வாப்பா சீக்கிரம் இன்னைக்கு எப்படி போட்டோ எடுத்துறனத அப்பா நீங்க அவளுக்கு என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்னா அவளை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு வரேன். அவளோட மகளை அனுப்புனதுக்காக உன்னோட அக்கா தான் வருத்தப்படணும். நான் அவளை அனுப்ப நினைக்கலப்பா. அவளுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்ய விரும்புறேன். அவளை ஒரு நல்ல புத்திசாலி பொண்ணா மாத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்க பாருங்க, நான் தான் அவளோட கார்டியன். இந்த சின்ன இடத்துல அவளால நிச்சயமா எதையுமே கத்துக்க முடியாது. நீங்க வாங்க. நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்கு முன்னாடி அவளை கூட்டிட்டு வந்துடணும். என்ன என்னாச்சு பார்த்து மெதுவா வா. பார்த்து உன்ன பொறுமையா எழுந்துரு. நீங்க வேகமா ஓடுன, உன்னால தானே அவ கீழே விழுந்தான். எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுங்க. நீ போ, அவங்களாம் வராங்க. இங்க என்ன நடக்குது? அவங்களாம் தேடி வருது அந்த குதிரைக்காக தான். அது அது பார்க்க யூனிகார்ன் மாதிரி இருக்கு. ஆமா, நீ சொல்றது சரிதான். அதோட பேர் என்ன? அதுக்கு எதுவும் பேர் இல்லை, ஏன்னா நான் இன்னும் அதுக்கு பேர் வைக்கல. தேடுங்க, நல்லா தேடுங்க. எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுங்க. ஒரு இடம் விடாதீங்க, நல்லா பாருங்க. வா, நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். அது இங்கதான் எங்கேயோ இருக்கணும். யார் அந்த யூனிகார்னை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு எனக்கு தர்றீங்களோ அவங்களுக்கு நான் 1 லட்சம் ரூபாய் பரிசா தர்றேன். சீக்கிரம். அதை மறந்துட்டோமே. ஸ்பைக் ஸ்பைக் ஸ்பைக்கா? நீ தான் பேர் வைக்கலன்னு சொன்னல, அதான் நானே பேர் வச்சுட்டேன். ஸ்பைக் ஸ்பைக். அதுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ நோ, இங்க ரெண்டு. இல்ல, நம்ம போறதுதான் நல்லது. சீக்கிரம் வா ஸ்பைக். இந்த பக்கம் வா ஸ்பைக். அந்த யூனிகார்னை பார்த்துட்டேன். இப்படி வா சீக்கிரம் வா ஸ்பைக். அங்க பாரு வேகமா வா. இந்த பக்கம் போறா வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஏய், நில்லு. வேகமா ஓடி வா ஸ்பைக். ஓடாதீங்க. சும்மா நிக்காதீங்க. அத புடிங்க. இங்க போறா எடுத்து ஆகணும். வாங்க வாங்க சீக்கிரம் நில்லுங்க. ஆட்டோ ஓடி பாத்து பாத்து ஏய் இங்க மரம் இருக்கு. அந்த யூனிகார்ன் இப்பொழுது அவர்கள் கண்களுக்கு தென்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் சீக்கிரமா ஸ்பைக், சீக்கிரமா. பார்த்து. நீ ரொம்ப பயந்துட்டியா? சீக்கிரம் வேகமா ஓடி வா. ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்காதீங்க, வேண்டாம். தாத்தா 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 ஆட்டோ. வாங்க வாங்க உள்ள வாங்க. அவங்க எல்லாரும் எங்களை துரத்திட்டு வராங்க. வேற நேரம் இல்ல. என்னாச்சு என்னாச்சு உனக்கு? சரி, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. இவங்க யாரும் இங்க இருக்க கூடாது. அந்த குட்டி எங்க? ஸ்பைக். சரி, உள்ள வா. பவுலின், உள்ள வா. போங்க போங்க. இங்கே நின்னு கூட்டம் போட்டுட்டு வா, என் கூட இருக்காங்க. வா. அவங்க வீட்டுக்கு போங்க. உள்ள வா ஸ்பைக். உங்களை தான் சொல்றேன், போங்க.
கம் ஆன் ஸ்பைக், வா வா. சரி, உன் பேச்செல்லாம் நிறுத்திட்டு நீ கிளம்ப தயாராகு, நம்ம போகணும். ஆனாலாம் கிடையாது, நீ போய் தயாராகுன்னு சொன்னா கேளு. லூசி, இல்லப்பா, நான் அவளோட நல்லதுக்காக தான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இவளோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீ அவளை போர்டிங் ஸ்கூல்ல விடுறதா முடிவு பண்ணிட்ட. இவ கண்டிப்பா ஸ்கூல் லீவ் டேஸ்ல இங்கதான் வருவா. எனக்கு இது சரியா படல. அப்பா, உங்க ஒருத்தரால இவளை தனியா பாத்துக்கவே முடியாது. இனிமே இதை பத்தி பேசாதீங்க. வேண்டாம் தாத்தா, நான் போக மாட்டேன். ஓ நல்லதுக்காக தான் நினைச்சுக்கோமா. நான் எல்லா ஏற்பாடையும் பண்றேன். கமான் பாலி, நீ அங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்ப. இல்லை, நான் போக மாட்டேன். நான் சொல்றத கேளுமா, நீ அங்க கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்ப. எனக்கு பிடிக்கல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் உருவாக்குற போலியான ஸ்பைக்கை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது பாரு. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல. ஏன் அப்படி சொல்ற? இதை இங்க நிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இதை யார் பார்த்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது. முடிச்சாச்சு. இப்போ என்ன நினைக்கிற? இது நம்ம ஸ்பைக் மாதிரியே தெரியல. இது வச்சு யாரும் ஏமாத்த முடியாது. ஸ்பைக்கால முடியும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஸ்பைக் கிட்ட தான் மேஜிக் இருக்குல்ல. அட்டகாசம். யாரும் பார்க்கல. தயாராரு. அதோ அந்த யூனிகார்ன் வருது. அது வெளியில வந்துருச்சு. வந்துருச்சு. சீக்கிரம் காரை விட்டு வெளியே வா. அது எங்க தான் வருது? ஏய், எப்படி ஓடுது பாரு. ஏய். ஏய், இப்படி அப்படியா? ஏய், come on, come on. இப்படி இப்படி. வேண்டாம். யாரும் பக்கத்துல போக வேண்டாம். ஓட்ட அடங்காதீங்க. ப்ளீஸ். வேண்டாம். ஏய், சீக்கிரம் சீக்கிரம் வா. அற்புதமா இருக்குல்ல? சரி, நின்னுட்டு வா. ஏய், ஓட்ட எடுக்காத. வா. ஏய், ஓட்ட எடுக்காத. ஒரு போட்டோ எடுத்துறோம். அங்கே நில்லுங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே. என்ன கூட்டம் இங்க? என்ன மன்னிச்சிடுங்க, கும்பல உள்ள பூந்துட்டாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்க? என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. இது வெறும் சாதாரண குதிரை தான். நாங்க நினைச்ச மாதிரி இது ஒண்ணு யூனிக்கான இல்ல. எங்களை ரொம்பவே புத்திசாலித்தனமா ஏமாத்திருக்கீங்க. அதுவும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. உங்களுக்கு என்ன தைரியம் தான் எங்களை ஏமாத்திருக்கீங்க? அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். எப்படி எங்களை கோவப்படாம இருக்க சொல்றீங்க? இவர் எப்படி எல்லாம் எங்களை விளையாட்டு காட்டியிருக்காருன்னு பாத்தீங்கல்ல? இது வெறும் குதிரை தான். அந்த கிழமை பண்ண ஏமாத்து வேலையை நீங்க பாத்தீங்கல்ல? என்னால இதை சாதனம் எடுத்துக்க முடியாது. இது வேலை செய்யுது. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா. தேவையில்லாம நம்ம நேரத்தை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். என்னாச்சு பாஸ்? இந்தா இதை கொஞ்சம் பாரு. அதுல என்ன போட்டிருக்கு பாஸ்? இப்படி வா. குதிரை தலையா போட்டிருக்கேன். ஆமா, என்னால நம்பவே முடியலையே. என்னாலேயும் தான். அவங்க நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டாங்க. அதையும் தேவையில்லாம இந்த முட்டாள் ஜனங்க நம்பியிருக்காங்க. நாம எப்படியாவது அந்த யூனிக்கான கடத்திடலாம் பாஸ். அதனால நமக்கு நிறைய வருமானமும் கிடைக்கும். இந்த நியூஸ்ல போட்டிருந்தத பார்த்தா அப்படி ஒரு அதிசயம் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நியூஸையும் நம்ப முடியல. ஒருவேளை அதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா
நல்லா தேடி பார்க்கணும். பாஸ் பாஸ் காப்பாத்துங்க பாஸ், தொங்க விட்டு போயிட்டீங்களா பாஸ், காப்பாத்துங்க பாஸ் பாஸ். குதிரையா? என்ன ஏமாத்திலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன். அது ஒரு குதிரையா கூட இருக்கலாம். தேனி, நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஒரே மாதிரி 2 குதிரை உலகத்துல இருக்காதா என்ன? சொல்லு. இங்க பார், இந்த குதிரையில ஒரு போலியான கட்டையை ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையான யூனிகார்ன். இப்போ புரிஞ்சுதா உனக்கு? ம்? ஹாய், பாலின் எங்க இருக்கா? அவ ஸ்பைக் கிட்ட இருக்கா. நீ அவகிட்ட போய் சீக்கிரம் கிளம்ப சொல்றியா? ஓகே. தாத்தாவை பத்திரமா நீ தான் பார்த்துக்கணும். அவரு உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. எனக்கும் உங்கள் 2 பேரையும் விட்டு போக மனசே இல்லை. என்னை போர்டிங் ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க. அதனால நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. பாலின், உன்னோட ஆன்ட்டி கிளம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. வரேன் ஸ்பைக். கவலைப்படாத, உனக்காக நான் ஸ்பைக்கை பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஹே, come on பால். உனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. உனக்கு பிடிச்சதெல்லாம் இதுல இருக்கு. தேங்க்ஸ். ஓ கம் ஆன் பாலின், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இங்க திரும்பி வந்துடுவ. சர்சி சொல்றதும் சரிதான். நீ நிச்சயமாக சந்தோஷமா இருப்ப. உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஐ லவ் யூ தாத்தா. I love you too, Maul. I'll miss you. போமா, தைரியமா போ. பாய் பால். நான் போயிட்டு வரேன். ஸ்பைக்கை பற்றி கவலைப்படாத, நான் உனக்காக பார்த்துக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் போகிறேன். பாய் பாய். பாய் தாத்தா. எத்தனை நாளைக்கு தான் இந்த குதிரை பின்னாடி நம்ம இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறது? நமக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இங்க பாரு, நீ இங்க சந்தோஷமா தான் இருப்ப. உனக்கு இந்த இடம் நிச்சயமா பழகிடும். நாங்க அவளை பாத்துக்கிறோம். சரி, நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் பால், இனிமே நீ எந்த வம்புக்கும் போகக்கூடாது.
எல்லாம் சரியாயிடும். பாய் பாலி. நான் உனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுக்கிறேன். அம்மா, லைட் ஆன் பண்ணுங்க. ஏய், நான் தூங்குறது கணக்கு தெரியல உனக்கு? இன்னுமா தூங்கிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? சத்தம் போடாம வா. வா சீக்கிரம். வெயிட் பண்ணு. வா சீக்கிரம் வா. வா வா. வர இரு. இந்த பக்கமா வா. சரி. வா இப்படி போலாம். விட்டுட்டு போகாத இரு. வட வடன்னு பேசாம சீக்கிரமா வா. சத்தம் போடாத. ஒரு இருட்டா இருக்குமா? கொஞ்சம் வாய மூடு. பார்த்து போ, மெதுவா போ. என்னால ஓட்ட முடியல. மெதுவா போ. ஓட்ட முடியல. என்னாச்சு? என்னாச்சு தெரியல. என்னால ஓட்ட முடியல. ஏய், பார்த்து. ஐயோ. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. என்னடா சொல்ற? பார்த்து ஓட்டு. பிரேக் பிடிக்கல. ஒரு பாலம் வருது. பாலம். பார்த்து ஓட்டு. பார்த்து தான் போறேன். பார்த்து பார்த்து கவனமா. இடிச்சிடாத. பாலம் பாலம் பார்த்து. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. கொல்ல பாத்தியாடா, என்ன கொல்ல பாத்தியாடா. நல்ல வேளை தப்பிச்சேன். ரொம்ப ரொம்ப சாரி பாஸ். பிரேக் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு நினைச்சேன். இது ஒரு ஆக்சிடென்ட். ஒன்றும் ஆகலையே. ஒரு நிமிஷம் பாஸ், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கேட்டு போங்க ப்ளீஸ். நான் ஸ்டேரிங் அப்படியே லெஃப்ட்ல திருப்பும் போது அது ரைட்ல போக. என்ன பண்ண போறோம்? நாம அவங்கள ஃபாலோ பண்ண போறோம். ஃபாலோ பண்ணி? ஆமா, நாம அவங்கள ஃபாலோ பண்ண போறோம். நீ வாயை மூடிட்டு பின்னாடியே வா.
இப்ப நாம எங்க போறோம்? கொஞ்சம் மெதுவா போங்க. உங்க கால் நீளமா இருக்கு, நான் குட்டையா இருக்கறனால என்னால வேகமா நடக்க முடியாது. இப்ப என்ன அந்த குதிரையை பிடிக்க தானே போறீங்க? அதுக்காக குதிரை வேகத்துல போனீங்கன்னா எப்படி பாஸ்? முதல்ல நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? இப்போ லைட் ஆன் பண்ணுங்க. பாஸ் அங்க பாருங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்னும் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் சாஞ்சிட்டாங்க. வா. ஒன்றும் ஆகலன்னு நினைக்கிறேன். இவங்க நல்லா தானே இருக்காங்க? She is fine. குதிரை சத்தம் தேடி போனது இங்கேயே வந்துடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் எட்டல. மெதுவா மெதுவா மெதுவா. அதேதானே? அதேதான். மெதுவா கூட்டிட்டு வா. கம் ஆன், சீக்கிரம் போ. அங்க பாரு. சீக்கிரமா அங்க பாரு சொல்றேனே. என்னாச்சு? அங்க பாரு. உள்ள பையில என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கூட்டிட்டு வா, சீக்கிரம். சீக்கிரம். பாஸ் சீக்கிரம் 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 சீக்கிரம். பாவம் அவன். அங்க ஓடிடலாம். எனக்கு ரொம்ப குளிருது. என் நகம் வேற உடைச்சு போச்சு. வாய மூடு, எனக்கு தான் குளிருது. மூஞ்சி பாரு. ஏய், அங்க தண்ணியில என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரிச்சு வா. எனக்கு உதவி பண்ணாம கிண்டல பண்ணிட்டு இருக்க. ஒண்ணே. ஏய், நிறுத்து. ஸ்பைக் 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 ஸ்பைக். தாத்தா தாத்தா தாத்தா, ஸ்பைக்க காணோம். எங்க போச்சுன்னு தெரியல. என்னால நம்ப முடியல. ராத்திரி யாரோ பூட்டை உடைச்சிருக்காங்க. மண்ணுல லாரி டயரோட தடம் தெரியுது.
அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நாம ஸ்பைக்கை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், இல்லனா ஸ்பைக்கை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க. அப்படி நாம செய்ய விடக்கூடாது. யூனிக்கா நான் சொன்னேன், நான் அதை வெறும் குதிரை தானே நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா என்ன யூனிக்கான காணோன்னு கேஸ் ஃபைல் பண்ண சொல்றீங்களா? செட் சொல்றது சரிதான். திரும்பி நாம வம்பள மாட்டிக்க கூடாது. ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைக்கை கண்டுபிடிக்க எங்களுக்கு நீங்க உதவி பண்ணி ஆகணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடுறேன். இது எல்லாமே உங்க பொண்ணுக்காகத்தான். என் மகளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்களா? அவங்க கிட்ட சொல்லி தேடுறதை விட நாமே போய் ஸ்பைக்கை தேடுறது தான் நல்லது. இத போலீஸ் கிட்ட சொல்றது தான் நல்லது. இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? அவர் நமக்கு உதவ மாட்டாரா? என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இல்ல, நீங்களும் மத்தவங்க மாதிரி கெட்டவர் தான். டோபி, டோபி சொன்னா கேளு, போகாத. டோபி, அதை பாத்தியா? எவ்வளோ அழகா இருக்குல்ல? அது ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு பாஸ். பாஸ் பாஸ், எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, அதை அடக்கவே முடியல பாஸ். பொறுமையாரு, இதை வச்சு நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகுறேன்னு பாரு. அடைக்கிறேன். பாலின், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகே, நிம்மதியா தூங்கு. குட் நைட். நிம்மதியா தூங்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஸ்பைக்கை கடத்திட்டாங்க. திருடி போச்சா? எப்ப? எப்படி? போன வாரம். போன வாரமா? ஏன் இது என்கிட்ட சொல்லல? உன்கிட்ட இதை சொல்ல விடல. உன்னை பார்க்கவே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த காரணம்லாம் சொல்லாத. இப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும். சரி, நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பைக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அது சர்க்கஸ்ல இருக்கு. சீக்கிரம் வா. என்னாச்சு? பாலின் ஹாஸ்டல் இல்லையா? என்ன சொல்றீங்க? அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அப்படித்தான் நானும் நினைச்சேன். ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. இங்க வந்த இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அட கடவுளே! கூடவே டோபியும் காணோம். டோபி? அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் யூனிக்கான தேட போயிருக்கணும். வாய மூடு. உனக்கு பணமும் கௌரவம் தான் முக்கியம். அதான் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, என்ன அப்படி கூப்பிடாத. எல்லாமே உன்னுடைய தப்பு தான்.
நான் அவளை அங்கே அனுப்ப வேண்டாம்னு சொன்ன நீ தான் அவளை கட்டாயப்படுத்தி அவளை அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பின. எனக்கு நல்லா தெரியும் அவள் அங்கே சந்தோஷமாவே இல்லை. அதனால தான் அந்த இடத்த விட்டு அவளாவே போயிட்டா. அங்கிள், நீ இதில் தலையிடாத. இன்னும் எனக்கு மருமகன் ஆகலை. எங்க போறீங்க? என் பேத்தியை தேடி போறேன். நான் இதெல்லாம் அவன் நல்லதுக்காக தானே செஞ்சேன். புரியுது, எனக்கு புரியுது. எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒரே ஒரு டிக்கெட். நான் அடிக்கடி இங்கே வருவேன். இன்னைக்கு ஏதோ விசேஷம் சொல்கிறாங்க, பார்க்கலாம். அதான் விசேஷமாக தான் முடிஞ்சதை சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆயிடும். வீட்டு வந்து ரெடி. சீக்கிரமா வா. ஏய் பார்த்து வந்துட்டேன். வா சீக்கிரம் வா. ஷோ ஆரம்பிச்சு போகிறாங்க. அப்படியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பிச்சு சீக்கிரம் இந்த பக்கம் இருக்காரு. இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இது ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணியாகணும். அந்த குதிரையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் தெரியலையே. ஏன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க? வாயை மூடிட்டு வா. இந்த வார்த்தை தவிர வேற எதுவுமே தெரியாத உனக்கு? ஐயோ பாவம், அந்த குதிரையை அடிக்கிறாங்க. இப்போ ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டு போவேன். அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். என்ன? அங்க இருக்கிற ஜனங்க முன்னாடி நீ ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணணும். இல்ல உன்னை அந்த இடத்துல சாக அடிச்சுடுவேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? நல்ல பிள்ளையா நடந்துக்க. கூட்டிட்டு வாங்க. என்ன ஊரு பாரு. மரியாதையா யாருக்கிட்ட அப்படியே போ. என்ன பண்றாங்க? டேய் இழுத்துட்டு வாடா. இவ்வளோ பேர் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? அவங்கெல்லாம் நம்ம ஸ்பைக்கை பார்க்க தான் வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? பணத்துக்காக தான். அதை ட்ரெயின் பண்ணி மற்றவங்க முன்னாடி சர்க்கஸ்ல வித்த காட்ட வைக்கிறாங்க. அவங்களுக்கு நாம ஒரு சரியான பாடம் கத்து தரணும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏய் கொஞ்சம் நெல்லு, நானும் வரேன்.
ஆனா நம்ம ஸ்பைக்கை எங்க தேடுறது? கவலைப்படாத, நம்ம சீக்கிரமே ஸ்பைக்கை கண்டுபிடிச்சிடலாம். வா போலாம். அங்கதான் எல்லா விலங்கையும் அடைச்சு வச்சிருப்பாங்க. சீக்கிரம் வா. உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லா மிருகங்களையும் இங்கே தான் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்பைக் இங்கே தான் இருக்கணும். ஸ்பைக் இங்கே இருப்பான்னு தோணலை. இப்படியே போச்சுன்னா இவங்க நம்ம ஸ்பைக்கை கொண்டுடுவாங்க. ஸ்பைக்கால அவங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதை நாம இது கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். ஹே, நீ என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன தடுக்காத. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீயும் ஏதாவது பண்ணு. சரி, நான் அந்த யானையை அவுத்து விடுறேன். அவ்வளவுதான், வா போலாம். இந்த பக்கம். இந்த பக்கமா வா. பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் இங்க கவனிங்க. நாம எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுளால படைக்கப்பட்ட இந்த உலகத்துல எல்லாரையும் காக்க வந்த அதிசய குதிரை. இதோ இப்போது உங்கள் முன்னால். அங்க பாரு. எப்படி சொல்லிட்டு போற? இவன் தான் இந்த உலகத்தின் நிரந்தர கதாநாயகன். இதோட கொம்புல இருந்து வர்ற வெளிச்சம் மின்னலை போல பிரகாசமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிசயம். விலங்குகளின் தலைவன் அதிசய குதிரை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முன்னாடி பிரகாசிக்க போகுது. அத பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரமிப்பாவும் அதிசயமாவும் இருக்க போகுது. இத பார்த்தவங்க இந்த உலகத்திலே ஒரு பாக்கியவான்னு சொல்லலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாரும் அந்த அதிசயத்தை பார்க்க தயாராயிருங்க. அங்க பாரு. இந்த உலகத்துல அழிவை உண்டாக்குற மிருகங்களை அழிக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த அதிசய குதிரை. இருள் நிறைஞ்ச உலகத்தை வெளிச்சமாக்க போகுது. நான் இப்ப அங்க போயே ஆகணும். இல்லனா அவங்க அதை கொன்னுடுவாங்க. ஏய்,
பவுலின் நோ. இங்கேயே வந்துட்டியா? என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அந்த பசங்களை பிடிங்க. ஏய், இந்தா. நீ ஸ்பைக்கை காப்பாத்து, நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஏய், யா. வாங்க வாங்க. அவனை பிடிங்கடா. நீங்க இதை இழுங்க, நாங்க வெளியே போயிடுறோம். பைக்க வெளியே கூட்டிட்டு போயிடு. அந்த குதிரை பிடிங்க, அந்த குதிரை பிடிங்க. ஏய் சீக்கிரம் போ, சீக்கிரம் அந்த குதிரை எப்படியாவது புடி, சீக்கிரம். சீக்கிரம் கார்ல ஏறு. ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. ஃபாலோ பண்ணுங்க. Come on, Henry. சீக்கிரமா வண்டி எடுங்க. ஏய், என்ன பண்றீங்க? வண்டி எடுங்க. ஹென்றி, அவங்க எடு வண்டியை. ஏய் இரியா எடுக்கிறேன். பெருசா பேச வந்து பயமுற. சீக்கிரமா அவங்கள ஃபாலோ பண்ணு. அதோ அந்த பக்கம் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வா, நம்ம அதை பிடிச்சா உன. சீக்கிரம் வா. சீக்கிரமா போங்க. ஸ்பைக் எவ்வளவு வேகமா போகுதுன்னு பார்க்க. நான் அதை தடுக்க போறேன். அங்க போறாங்க. சீக்கிரம் போங்க. என்னால முடியல. பாருங்க, அங்க பாருங்க, குட் ஸ்பைக். அங்க பாரு. அங்க பாருங்க. அப்பா, ஸ்பைக் வீட்டுக்கு தான் போகும். சரி நாமளும் வீட்டுக்கே போகலாம். சீக்கிரம் வாங்க, நாமளும் போகலாம். ஏய் சீக்கிரம் கார்ல ஏற, அவங்க பின்னாடியே போலாம். பவுலின், உனக்கு ஒண்ணாகலையே? தாத்தா, நம்ம சாதிச்சிட்டோம். ஸ்பைக்கை காப்பாத்திட்டோம். ஆமா, நீ சாதிச்சிட்ட. செல்லம், உனக்கு ஒண்ணு ஆகலையே.
நான் பயந்து போயிட்டேன். அதான் நீங்க வந்துட்டீங்களே. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. உனக்கு அந்த போர்டிங் ஸ்கூல்ல இருக்க பிடிக்கலன்னா நீ இங்கேயே உங்க தாத்தாவோட தங்கிக்கலாம். உன் இஷ்டப்படியே செய். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் இவரை எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சுட்டேன். இனிமேலும் காக்க வைக்கிறது நல்லா இருக்காது. இப்போவாது அதை புரிஞ்சுக்கிட்டியே. வாழ்த்துக்கள் செட். தேங்க்ஸ் அங்கிள். ஸ்பைக், ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இனிமே நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்பைக் ஸ்பைக் ஸ்பைக், என்னாச்சு? ஸ்பைக், அவங்க ஸ்பைக்கை விடவே போறதில்ல. இப்போ நாம என்ன செய்யறது? அது உன் கையில தான் இருக்கு பவுல். நீ தானே ஸ்பைக்கை இங்க வர வச்ச. உன்னால தான் அதை விடுவிக்க முடியும். இல்ல, நான் ஸ்பைக்கை போக விட மாட்டேன். நீ தாத்தா சொல்றத கேளுமா. நீ விரும்புறவங்க சந்தோஷமா இருக்கணும்னா சிலதை நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸ்பைக் சுதந்திரமா தான் இருக்கணும். அதை கட்டியோ அடைச்சோ வைக்க முடியாது. சீக்கிரம் வா. பேசாம விட்டுருங்க பாஸ். அந்த குதிரை அந்த பசங்களுக்கு தான் சொந்தம்னு எல்லாருக்குமே தெரியுமே. வாயை முடிட்டு வாடா. ப்ளீஸ் பாலின், அதை போக விடு. அது உனக்காக அதோட உலகத்தையே விட்டுட்டு உனக்காக இங்க வந்திருக்கு. நீ மனசை வச்சாதான் அதை விடுவிக்க முடியும். நீ தாமா முடிவு பண்ணணும். நீ எந்த முடிவு எடுத்தாலும் நான் உன் பக்கம் இருப்பேன். ஐ லவ் யூ ஸ்பைக். நீ சுதந்திரமா வாழணும். அதுக்கு நீ எங்களை விட்டு பிரிஞ்சாகணும். ஆனா என்னை மறந்துடாது ஸ்பைக், ப்ளீஸ். இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. என் குதிரையை விட்டு தள்ளி நில்லுங்க. சொன்னா கேளுங்க பாஸ், அதை விட்டுருங்க. இந்த குதிரையோட தான் நான் அங்கிருந்து போவேன். வேண்டாம், ஒண்ணும் பண்ணாத. நீ இங்கேருந்து போயிடு ஸ்பைக். அது போது. Oh my God! அது எவ்வளோ அழகா இருக்குல்ல தாத்தா. அதுக்கு இப்பதான் உண்மையான சுதந்திரமே கிடைச்சிருக்கு.